போர் நடக்கிறதுனால சிலிண்டர் பிரச்சனை அப்படி இப்படின்னு நிறைய பிரச்சனைகள் ஓடுறதுனால எல்லாருமே வந்து மின்சார அடுப்புக்கு வராங்க. இண்டக்ஷன் ஸ்டவ். தமிழ்நாட்டினுடைய ஒரு நாள் மின்சார தேவை. நம்ம மாசம் இபி பில் கட்டிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த இபி பில்லை எப்படி கம்மி பண்றது, எப்படி ஜீரோ பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு ஐடியா கொடுக்க போறேன். என்ன சொல்லி கடன் தருகிறார்கள். 6.75% கடன் கிடைக்குது. ஓகே, மானியம் இந்த மாதிரி விஷயங்களும் கிடைக்கும். மானியமும் 78,000 ரூபாயும் நாங்க வாங்கி கொடுக்குறோம். சரி சார், ஒரு முக்கியமான கொஸ்டின். இப்போ சொந்த வீடு வாடகை வீடுன்னு இப்போ நான் ஈபிங்கும் போது என்ன வேணாலும் எலக்ட்ரிக் பொருளை நான் எடுத்துகிட்டு வருவேன், யூஸ் பண்ணுவேன், எலக்ட்ரானிக் எல்லாமே யூஸ் ஆகும். இப்போ இந்த மாதிரி 3 பீஸ் கரண்ட்டு, சிங்கிள் பீஸ்ன்னு சொல்கிறாங்களா, வீடு கமர்ஷியல்னு சொல்லிட்டு, இதுக்கு வேறு இன்ஸ்டாலேஷன் தனியாக மாறுமா இல்லை எல்லாத்துக்குமே காமனாக ஒன்று தான்? இல்லை, 5 கிலோவாட் வரை பார்த்தீங்கன்னா. சரி சார், நான் ட்ரைனிங் எடுத்துகிட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய சப்போர்ட் எந்த மாதிரி இருக்கும்? சப்போர்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இல்லை, அந்த இடத்துல அவங்க போட்டிருக்காங்க, அங்கிருந்து என்கொயரிஸ் வந்து நீங்க ஃபார்வர்ட் பண்ணுவீங்களா? அந்த மாதிரி பண்ணுவீங்க? தாராளமா எங்களுக்கு வர என்கொயரி நான் நீங்க தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு கொடுக்கலாம். அப்படியும் இருக்கா சார் ஆப்ஷன்? ஓ, கவர்மெண்ட்டே நம்மள்ட்ட வாங்கிக்கிறாங்க. ஆமா சார், இது ஏன்னா கவர்மெண்ட்டுக்கே நம்ம இபி சப்ளை பண்றோம் போது. ஓகே சார், இதுல வருமானங்கள் எந்த மாதிரி சார்? வருமானத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இபி பில் கண்டிப்பா குறையும். அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட்டுக்கு அந்த இபி பில் மூலமா வருமானம் வந்துட்டு இருக்கு இல்லையா, அது பாதிக்கும் போது கவர்மெண்ட் எப்படி சார் அக்செப்ட் பண்றாங்க? ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு யுவர் ஃபேவரட் சேனல் அஸ்லம் பிஸ்னஸ் வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க. எல்லாருக்குமே இந்த டாபிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மாதம் இபி பில் கட்டிகிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த இபி பில்லை எப்படி கம்மி பண்ணுறது, எப்படி ஜீரோ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு ஐடியா கொடுக்க போகிறேன். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ பொதுவாக எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சோலார், அதாவது சூரிய ஒளியிலிருந்து மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி நம்ம வீட்டுக்கோ அல்லது ஆஃபீஸ்க்கோ அல்லது ஃபேக்ட்ரிக்கோ எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. எப்படி இப்போ மாதம் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் பில் கட்டிகிட்டு இருப்பீங்க, இபி பில், அதெல்லாம் எப்படா மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அது எல்லாத்துக்கும் ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக இந்த வீடியோ இருக்க போகுது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சோலார் பேனலை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம சென்னையை சேர்ந்த TNEWA கம்யூனிட்டி காலேஜோட ட்ரைனிங் சென்டர் தான் வந்திருக்கோம். இங்கே சோலார் பேனலை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அது மூலமாக எப்படி வருமானம் மாதம் ஈட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் சார் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஸோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இப்போ டாபிக்குள்ளே போகலாம். கட்டப்பா, ஆயுத வணிகர் அஸ்லாம் கான் தங்களை சந்திக்க வந்திருக்கிறார். துருக்கியில் சுத்திகரித்து பார்சிய தேசத்து அறிஞர்களால் உருவாக்கப்பட்ட இருமுனை தல்வார். எது வேண்டும் என்றால் இந்த உயிர் நண்பன் அஸ்லாம் நண்பன் இருக்கிறான் என்பதை மறக்க வேண்டாம். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கு. ஓகேங்க சார். சார், உங்களை பற்றியும் உங்களுடைய ட்ரைனிங் சென்டரை பற்றியும் என்னோட மக்களுக்கு ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க சார். அறிவார்ந்த சமுதாயத்திற்கு அன்பான வணக்கங்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி பயணித்தால் மட்டுமே பொருளாதார வளர்ச்சி அடையும். இதற்கு சிறந்த உதாரணமாக நமக்கு தேவையான விஷயங்களை நாமே பெற்றுக்கொள்ள வேண்டும். அரசாங்கத்திடம் முறையிடுவதோ அரசாங்கத்தை எதிர்பார்ப்பதோ தவறு. எனக்கு தேவையான தண்ணீரை நான் பூமியிலிருந்து எடுத்துக்கொள்கிறேன். அதை போல எனக்கு தேவையான மின்சாரத்தை நான் சூரிய சக்தியிலிருந்து பெற வேண்டும். இதற்கு உண்டான தொழில்நுட்பங்களை நாங்கள் பயிற்சி வகுப்பாக எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். எங்களுடைய சங்கத்தின் பெயர் தமிழ்நாடு அனைத்து மின்பணியாளர் முன்னேற்ற நல சங்கம். இந்த சங்கம் 2011 ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்பட்டது. இதில் சற்றே ஏறக்குறைய 15,000 உறுப்பினர்கள் உள்ளார்கள். இவர்களுக்கு உண்டான தொழில்நுட்ப பயிற்சி எடுத்துக்கொண்டு இருக்கும் பொழுதுதான் சோலார் தொழில்நுட்பத்தையும் பயிற்சி வகுப்பாக எடுக்க ஆரம்பித்தோம். 2016 இதுவரை ஏறக்குறைய 5,000 பேருக்கு பயிற்சி வகுப்பு எடுத்து இருக்கிறோம். இதில் 165 பேர் எங்களுடைய சான்றிதழை பயன்படுத்தி PM சூரியகிர் வெண்டாரில் பதிவு செய்து சோலார் நிறுவனமாக வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இதுவே எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் கொண்டது. ஓகே சார், இப்போ இந்த 165 பேர் பக்கத்தில் ட்ரைனிங் எடுத்துருக்காங்கன்னு சொல்கிறீங்களா? இவங்கெல்லாம் எப்படி சார், ஒன்லி சென்னையில் தான் இருக்காங்களா இல்லை ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்தியா அந்த மாதிரி இருக்காங்களா? எங்ககிட்ட பயிற்சி எடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க இருந்து வருவாங்க. சரி, உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியாவிலேருந்து கூட வந்திருக்காங்க. ஓ வா. இல்லை, அதெல்லாம் அங்கேருந்து வராங்களான்னு பார்த்தா இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க புலம்பெயர்ந்தவர்களாக இருப்பார்கள். தங்களுடைய தாய்நாட்டிற்கு வரும்பொழுது சரி அவர்கள் எங்க பயிற்சியும் எடுத்து முடிச்சுட்டு போவாங்க. சரி, அது மட்டும் இல்லாத இந்தியாவில் எல்லா மாநிலத்தில் இருக்கிறவங்களும் இந்த தொழில்நுட்பம் சார்ந்தவர்கள் எங்ககிட்ட பயிற்சிக்கு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்தில் இருந்தும்
எங்ககிட்ட பயிற்சிக்கு வந்துட்டு தான் இருக்காங்க. அப்படிங்களா? சரி சார், இப்போ உங்களோட ட்ரைனிங்கில் என்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் ட்ரைனிங்காக கொடுக்குறீங்க? நாங்கள் வந்து சோலார் தொழில்நுட்பம் என்பது அடிப்படையில் அது ஒரு மின்சாரம் சம்பந்தப்பட்டது. அது பியூர் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அப்போ எலக்ட்ரிக்கல் எனர்ஜின்னும் போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து வோல்டேஜ், கரண்ட்டு, பவர் ஃபேக்டரு, வாட்ஸ் எல்லாத்த பற்றியும் நாங்கள் அடிப்படையில் சொல்லி கொடுத்துட்டு தான் சோலார் தொழில்நுட்பத்துக்கு வரோம். இது வந்து ஒரு நாள் பயிற்சி வகுப்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரை நாள் தியரட்டிக்கலாக எடுக்கிறோம், அரை நாள் ப்ராக்டிக்கலாக எடுக்கிறோம். அதன் பிறகு இந்த பிஎம் சூரியகரில் வெண்டாரில் எப்படி பதிவு செய்கிறது அந்த பயிற்சி வகுப்பும் நடத்திடுறோம். இதை சார்ந்து அவர்களுக்கு ஏற்படுகின்ற எல்லா சந்தேகங்களையும் எல்லா விஷயத்தையும் சொல்லித்தரோம். பயிற்சி முடித்ததுக்கப்புறமும் எங்களை தொடர்பு கொண்டு பல நிறுவனங்கள் இன்னைக்கு பெரிய லெவலில் தமிழகத்தில் வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். சரி சார், இப்போ நீங்கள் ஆல்ரெடி ட்ரைனிங் எடுத்து ஒரு பிஸ்னஸாக பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, இதை அவங்கள பற்றி சொல்ல முடியுமா? எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எப்படி ஏர்ன் பண்ணுறாங்க? உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2024 பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி பாரத பிரதமரினுடைய சூரிய ஒளி மின் திட்டம் அப்படின்னு அறிவிச்சாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோவாட்டுக்கு 30,000, 2 கிலோவாட்டுக்கு 60,000, 3 கிலோவாட்டுக்கு 78,000, 1 கோடி இல்லங்களுக்கு இந்த சூரிய சக்தி அமைக்கணும், மானியம் கொடுக்கணும்ட்டு இந்தியா முழுக்க பாரத பிரதமரால் அறிவிக்கப்பட்ட திட்டம். ஆனால் தமிழ்நாடு மட்டுமே ஏனோ பின்தங்கி உள்ளது. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 38 மாவட்டங்கள் உள்ளது. ஒரு மாவட்டத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு 100 நிறுவனம் இருந்தா 3800 நிறுவனம் இருக்கணும். ஆனா இப்போதைக்கு 1000 நிறுவனங்கள் தான் உள்ளது. 1000 இருக்கு. 1000 தான் இருக்கு. 1000 தான் இருக்கு. ஆனா எனக்கு 1000 இருக்கு. மக்களுக்கு தேவையான விஷயங்களை கொண்டு செல்வதில் மிக மிக காலதாமதம் ஏற்படுவதற்கு காரணம் தமிழகத்தில் விழிப்புணர்வு என்பது மிக மிக குறைவாக உள்ளது. சரி சார், இப்போ எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ இந்த சோலார் இன்ஸ்டால் பண்ணும்போது கரண்ட் பில் கண்டிப்பாக குறையும், இபி பில் குறையும் தானே? இல்லை டோட்டலாகவே இபி இல்லாமல் நம்ம டைரெக்டாக உருவாக்கி நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்க முடியுமா? இல்லை, இதில் என்ன விஷயம்னா சோலாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் கிரிட்னு ஒன்று இருக்குது, ஆஃப் கிரிட்னு ஒன்று இருக்குது, தேர்ட் ஒன் ஹைப்ரிட்னு ஒன்று இருக்குது. 3 வகையான சிஸ்டங்களை பயன்படுத்தலாம். சரி, நீங்கள் மின் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக ஆன் கிரிட் சிஸ்டம் தான் போகணும். அதுதான் வந்து பெருமளவு சிக்கனப்படுத்தலாம். அதிலோட பார்த்தீங்கன்னா சுத்தமாக 0 ஆகிடுமானா கிடையவே கிடையாது. டிஎன்இபிக்கு ஃபிக்ஸ்டு சார்ஜின்னு ஒன்று இருக்குது, கிலோவாட்டுக்கு 110 ரூபான்னு, அதை கட்டியே ஆகணும். இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு 7,000 6,000 நீங்கள் பணம் கட்டுறீங்கன்னா நீங்கள் ஒரு 3 கிலோவாட்டு போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 15 யூனிட்டு, ஒரு மாதத்துக்கு 450, 2 மாதத்துக்கு 900 யூனிட் வரும். சரி, அப்படி அந்த மாதிரி உற்பத்தி பண்ணுற மின்சாரத்தை நம்ம கிரிட் வழியாக கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான மின்சாரத்தை நீங்கள் இபிலேருந்து எடுத்துக்கிறீங்க. சரி, இப்போ இதில் வந்து 0 ஆகிடுமானா 0 இல்லை, மினிமம் நீங்கள் 330 ரூபா கட்டியாகணும். இபி பில் கண்டிப்பாக குறையும். அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட்டுக்கு அந்த இபி பில் மூலமாக வருமானம் வந்துட்டு இருக்கு இல்லையா, அது பாதிக்கும் போது கவர்மெண்ட் எப்படி சார் அக்செப்ட் பண்ணுறாங்க? அதாவது மின்சாரம் என்பது அதிகமான உற்பத்தி எதுல இருந்து எடுக்கிறாங்கன்னா கரியை எரிச்சு தான் கரண்ட் எடுக்கிறாங்க. நிலக்கரி எரிச்சு. நிலக்கரி எரிக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உலகம், பூமி வெப்பமயமாகுது, ஓசோன்ல ஓட்ட விழுது, 2030க்கு மேல நிலக்கரி இல்லை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நாம் மரபுசாரா எரிசக்தி அந்த வழியில வரணும். உதாரணமாக காற்றாலையிலிருந்து மின்சாரம் எடுப்பது, கடல் தண்ணீரிலிருந்து மின்சாரம் எடுப்பது, மற்ற சோலார்ல இருந்து மின்சாரம் எடுப்பது, இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க உலக நாடுகள். இதுல வந்து பாத்தீங்கன்னா வீடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சோலார் தொழில்நுட்பம் என்பது மிக மிக சிறந்தது. சரி, நீங்க காற்றாலை கூட சொல்லலாம், காற்றாலை பரவலாக போட முடியாது, அதுல சில தொழில்நுட்ப பிரச்சனை இருக்கு. அதனால சோலாரே சிறந்தது. இப்ப இந்த சோலார் தொழில்நுட்பத்தினால நான் எல்லாரும் வீட்டுக்கும் போட்டுட்டாங்கன்னா டிஎன்இபி இருக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. தமிழ்நாடு மின்சார வாரியம் என்பது அந்த கிரிட் கனெக்ஷன் தேவைப்படுது. அந்த கிரிட் கனெக்ஷன் இருந்தா மட்டும்தான் நான் வந்து ஃபீடிங் பண்ண முடியும், நான் பயன்படுத்தவும் முடியும். அப்போ தமிழ்நாடு மின்சார வாரியம் இருக்கும், தமிழ்நாடு மின்சார வாரியம் மின்சாரம் உற்பத்தி பண்ண தேவையில்லை. ஃபுல்லா சோலார் பேனலா இருக்கும், ஒரு தோட்டம் மாதிரி போட்டிருப்பாங்க. இதெல்லாம் என்ன பர்பஸ் காண்டி சார்? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெகாவாட் கணக்குல சோலார் பார்க் பெரிய அளவுக்கு அமைக்கிறாங்க. சரி, அதுக்கு மத்திய மாநில அரசாங்கம் ஊக்கப்படுத்துறாங்க. சரி,
அது 1 மெகாவாட் போடணும்னா 3.5 ஏக்கர் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு உண்டான தொகை எவ்வளவு தேவைன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்களே உங்களுக்கு சொந்தமா ஒரு 3.5 ஏக்கர் 4 ஏக்கர் இருக்குன்னா நீங்க தாராளமாக ஒரு சோலார் பவர் பிளான்ட் போட்டு நீங்க தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு கொடுக்கலாம். கவர்மெண்ட்டே நம்மள்ட்ட வாங்கிக்கிறாங்க. ஆமா, கவர்மெண்ட்டுக்கு நம்ம இபி சப்ளை பண்றங்க போது ஓகே சார். இதுல வருமானங்கள் எந்த மாதிரி சார்? வருமானத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா சோலார் பேனல் இன்ஸ்டலேஷனை பொறுத்தவரை 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க வீடுகளாக இருந்தால் ஒரு முறை நீங்க பொருத்தி விட்டால் சற்றையர் குறை 20 ஆண்டுகள் அது பாத்தீங்கன்னா நீடிச்சு உங்களுக்கு மின்சாரம் கொடுத்துட்டே இருக்கும். அதை பேனல்ல தொடச்சா மட்டும்தான் போதுமே தவிர மற்றபடி அதுல எந்த ஒரு ரொட்டேஷன் பார்ட்டோ மெக்கானிக்கல் விஷயம் எதுவுமே கிடையாது. அதனால நீங்க ஒரு தரமான ஒரு சோலார் பேனல் அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சோலார் ஆன் கிரிட் இன்வெர்டர் போட்டுட்டாலுமே உங்களுக்கு நீடித்த உழைக்கும். இதோட காஸ்ட் அதிகமா இருக்கிறதுனால அது கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம இபி பில் கட்டுறதும் அதுவும் ஈக்குவலா வர்ற மாதிரி அப்படி கிடையாதுங்க. சோ இது என்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் இது இன்ஸ்டால் பண்றது? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 300 ரூபாய் 500 ரூபாய்க்குள்ள இபி பில் மாசம் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சோலார் பேனல் இன்ஸ்டால் போடக்கூடாது. ஏறக்குறைய 4000 ரூபாய்க்கு மேல இருக்கிறவங்க மட்டும்தான் சோலார் போட்டா ரிட்டர்ன் ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும். நீங்க 300 ரூபாய் கட்டுறது 2 மாசம் ஒரு வாட்டி 300 ரூபாய் தானே, அதை நீங்க கட்டுங்க. 1000 ரூபாய் தானே கட்டிங்க, 2000 ரூபாய் கட்டிங்க. சரி, 4000 ரூபாய் மாதிரி வர மாதிரி இருந்தால் மட்டுமே உங்களுக்கு நீங்க முதலீடு பண்ண பணம் ஒரு 4 வருஷத்துல ரிட்டர்ன் ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட் வரும். சரி, அதுக்கப்புறம் கிடைக்கிறதெல்லாம் இலவச மின்சாரம். சரி, நம்ம இது இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் வேற ஏதாவது கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஏதாவது வரி அந்த மாதிரி கட்டுற மாதிரி இருக்கா? இல்ல, வரி எல்லாம் கிடையாது. சோலார் நெட் மீட்டரை பொறுத்தவரை 3 ஃபேஸா இருந்தா 4770 ரூபாய் கட்டணும். சிங்கிள் ஃபேஸா இருந்தா 2800 ரூபாய் கட்டணும். 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி பிக்ஸ்டு சார்ஜ்னு 1 கேவிஏக்கு 1 கிலோவாட்டுக்கு 110 ரூபாயில இருந்து 120 ரூபாய் ஒரு வித்தியாசத்துல கட்ட வேண்டியது வருமே தவிர மற்றபடி பெருசா எதுவும் கிடையாது. ஓகே சார், இது கமர்ஷியலுக்கு யூஸ் பண்ண முடியுமா? கமர்ஷியலுக்கு தாராளமாக பயன்படுத்தலாம். பரல ஒரு ஃபேக்டரி இந்த மாதிரி விஷயங்களுக்கு தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், அப்படிதானே? ஓகே சார், இப்போ யாராவது ஒருத்தர் வீட்டுக்கோ அல்லது கமர்ஷியலாவோ நான் எனக்கு இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னா டைரெக்டாக யாரெல்லாம் அப்ரோச் பண்ணலாம்? இல்லைப்பா இது உங்களுக்கு செட் ஆகாது, இந்த மாதிரி உங்களுக்கு இடம் இருந்தால் செட் ஆகாது, மாடி இருக்கணும், இது இருக்கக்கூடாது, இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா? இருக்கு. ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா சோலார் தேவை அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா கட்டணம் ஜாஸ்தி. 8000 10,000 15,000 கட்டுறவங்க சோலார் போட்டே ஆகணும். ஓகே. போடுற இடத்துல கிழக்கு மேற்குல உயர்ந்த கட்டிடங்கள் இருக்கக்கூடாது. நிழல் படாத இடத்துல தான் சோலார் அமைக்க முடியும். ஆமா, 3 கிலோவாட்டுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 78,000 மானியம் கிடைக்குது. தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் சோலாருக்கு கடன் தருகிறார்கள். 6.75% கடன் கிடைக்குது. ஓகே, மானியம் இந்த மாதிரி விஷயங்களும் கிடைக்குது. மானியமும் 78,000 ரூபாயும் நாங்க வாங்கி கொடுக்குறோம். சரி சார், ஒரு முக்கியமான கொஸ்டின். இப்ப சொந்த வீடு வாடகை வீடுன்னு இருக்கு. சொந்த வீட்டுல மட்டும்தான் அமைக்க முடியும். வாடகை வீடாக இருந்தால் நீங்க ஒரு ஆஃப் கிரிட்னு வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்க ஒரு பேட்டரி இன்வெர்டர் உங்க வீட்டுல ஏற்கனவே இருக்கும். சரி, அதை சப்போர்ட் பண்ற மாதிரி மேல ஒரு பேனலை வச்சுட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒயர் ஏற்றி நீங்க பேட்டரியை சார்ஜிங் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரியில சார்ஜ் அது யூபிஎஸ் மாதிரி அது பாத்தீங்கன்னா ஆஃப் கிரிட். ஓகே சார், இப்போ ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டா இதோட லைஃப் எத்தனை 20 ஆண்டுகள். பேனலுக்கு வாரண்டி 20 வருஷம் கொடுக்கும். 20 வருஷம் கொடுப்போம். அதுக்கப்புறம் அது எப்படி சார் டோட்டலா இதாயிடுமா இல்ல ரீவொர்க் பண்ற மாதிரி இருக்குமா? ரீவொர்க் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா 20 ஆண்டுகள் என்பது ரொம்ப நீடித்த ஒரு விஷயம். இல்ல அதுக்கப்புறம் புதுசா தூக்கி போட்டு வேற வாங்குற மாதிரி இருக்குமா? இல்ல அதே சரி பண்ணி போறோமா? இல்ல அதையே கூட ஒர்க் ஆகும். அதுல இருந்து வர அந்த யூனிட் குறையும். இப்ப நான் 1 கிலோவாட்டுக்கு 5 யூனிட் நான் சொல்லலாம். ஓகே, 20 வருஷத்துக்கு அப்புறம் 2 யூனிட் தான் வரும். சரி சார். சரி சார், ட்ரைனிங் கொடுக்கறதா சொல்லியிருக்கீங்களே, இதுக்கு என்ன மாதிரி சார்ஜஸ் எல்லாம் பண்றீங்க? 2000 ரூபாய். 2000 ரூபாய் சார்ஜஸ் பண்றீங்க. அதுக்கப்புறம் நீங்க எப்ப வந்தாலுமே இலவசம் தானா ட்ரைனிங்? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்களுடைய ப்ராஜெக்ட் அதுக்கு மட்டும் தான் இலவசம். இந்த ட்ரைனிங்க்கு மறுபடியும் வந்தா இலவசம் கிடையாது. சரி சார், இப்ப நான் கேட்டிருந்தேன் உங்கள்கிட்ட ஒரே நாள்ல கத்துக்க முடியுமான்னு சொல்லி. அப்படி சப்போஸ் என்னால கத்துக்க முடியல, மறுபடியும் என்னால ட்ரைனிங் எடுக்கணும்னு தேவை இருக்கு அப்படிங்கிற போது இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க தியரிட்டிக்கல் வரவானா, சரி, பிராக்டிகலுக்கு மட்டும் ஆஃப்டர் த லஞ்ச் ஓகே பிராக்டிகல் நடக்கும். அதுல இலவசமா கலந்து. சரி சார், இப்போ யாராவது ஒர்க் பண்ண விரும்புறாங்க உங்ககிட்ட சேலரி வைஸா, அந்த மாதிரி நினைக்கும் போது ஏதாவது எங்களுடைய நிறுவனத்துல தாராளமாக. ஏன்னா இன்றைய கால சூழல் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல சோலார் டெக்னீஷியன் மோர் வாண்டட். ஓகே, அதே மாதிரி தமிழ்நாட்டுல ஏதாவது நீங்க ஒரு கடையில எலக்ட்ரிக்கல் கடையில போயிட்டு சோலார் பேனல் கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது. சோலார் தேவையான அக்சசரிஸ் கிடைக்குமான கிடைக்காது. அதுக்குன்னு தனியா ஒரு செக்டார், தனியான ஒரு விஷயமா இருக்கு. அது பொதுவா வந்தா மட்டும்தான் இந்த தொழில் மிக அபரிவிதமான வளர்ச்சி அடையும். அதனால
சோலார் ட்ரேடர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் இருக்கு. ஓகே சார், சோலார் ட்ரேடர்ஸ் ஆல்ரெடி ஒரு 1000+ இருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா தமிழ்நாடு? அவங்க வந்து இன்ஸ்டலேஷன் கம்பெனி. இன்ஸ்டலேஷன் கம்பெனிங்களா? சரி சார், இப்போ நம்ம எடுத்து பண்ணும்போது இதுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர் சார்? நீங்களே உங்களோட அதாவது ஃப்ரான்ச்சைசி இந்த அப்படி இல்லை. இப்போ என்ன விஷயம்னா, இப்போ உங்க வீட்டுக்கு சோலார் கம்பெனிக்கார ஒருத்தர் வந்து சோலார் போட போறேன்னு வந்தாருன்னா, அவர் வந்து எம்என்ஆர்ல பதிவு செய்யப்பட்ட நிறுவனமாக இருக்க வேண்டும். சரி, பதிவு செய்யப்பட்ட நிறுவனத்திற்கு மட்டுமே செய்தால்தான் உங்களுக்கு ரூபாய் 78,000 மானியம் கிடைக்கும். அப்போ மத்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட எம்என்ஆர்இ டிஎன்இபில பதிவு செய்ய வேண்டும் அந்த நிறுவனம். சரி சார், நான் இப்போ ட்ரைனிங் எடுத்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய சப்போர்ட் எந்த மாதிரி இருக்கும்? சப்போர்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் எங்கே கிடைக்கும், எந்த மெட்டீரியல் வாங்கலாம், கொட்டேஷன் 1 கிலோவாட்னா எவ்வளோ, 10 கிலோவாட் எவ்வளோ, அந்த சப்போர்ட்லாம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். சரி, ஏதாவது என்கொயரிஸ் வருது, இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இல்லை, அந்த இடத்துல அவங்க போட்டிருக்காங்க, அங்கேருந்து என்கொயரிஸ் வருதா நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுவீங்களா? அந்த மாதிரி பண்ணுவீங்க? தாராளமாக எங்களுக்கு வர என்கொயரி. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வச்சிருக்க கம்பெனி பேர் சோலார் 7 ஜெய் எலக்ட்ரிக்கல். ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு 4 மாவட்டங்களை தான் பிரதானமாக பண்ணுறோம். சரி. மற்ற மாவட்ட திருச்சியிலேருந்து ஒரு என்கொயரி வந்ததுன்னா கண்டிப்பாக எங்ககிட்ட படித்தவங்க கிட்ட தரத்துக்கு தயாராக இருக்கிறோம். ஓகே சார், இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன முதலீடு தேவைப்படும்? முதலீடு என்பது விருப்பம் மட்டுமே. அப்படிங்களா? ஆமாம். ஏதாவது அந்த சோலார் பேனல் வாங்கி வைக்கணும், முதல்ல வந்து பயிற்சி வகுப்புக்கு வந்தால் மட்டுமே உங்களுக்கே ஒரு புரிதல் ஏற்படும். எதை செய்யணும், எப்படி செய்யணும், நிதானமா செயல்பட ஆரம்பிக்கணும். இன்றைய சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாவிலையும் சரி, உலகத்திலையும் சரி, போர் நடக்கிறதுனால சிலிண்டர் பிரச்சனை அப்படி இப்படின்னு நிறைய பிரச்சனைகள் ஓடுறதுனால எல்லாருமே வந்து மின்சார அடுப்புக்கு வராங்க, இண்டக்ஷன் ஸ்டவ். தமிழ்நாட்டினுடைய ஒரு நாள் மின்சார தேவை ஏறக்குறைய 22,500 மெகாவாட்டாக இருந்தது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26,000க்கு மேலே மெகாவாட்டாக தேவைப்படுது. இதுக்கு முக்கிய காரணம் எல்லா இல்லத்தரசிகளும் இண்டக்ஷன் ஸ்டவ்னு மாறுறதுனால தான் மின் தேவை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் முறியடிக்க முடியுமானா கிடையாது. அதே மாதிரி இருசக்கர வாகனங்கள் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியால் இயங்குறது அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க, அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக. காரும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கார், பேட்டரி கார் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதுக்கெல்லாம் மின்சாரம் எங்க இருந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தீர்வு தான். உங்களுக்கு தேவையான மின்சாரத்தை நீங்களே உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும். இது மட்டுமே தீர்வு. இப்படி செய்தால் மட்டுமே உலகம் பூமி வெப்பம் அடையதிலிருந்தும் அடுத்த தலைமுறைக்கு ஒரு சிறந்த சுற்றுச்சூழல் மிக்க உலகத்தை நாம் விட்டு செல்ல முடியும். இதுவே எங்களுடைய கருத்து. நாங்கள் அணு மின் நிலையத்தையும் அனல் மின் நிலையத்தையும் எதிர்க்கிறோம். ஓ சூப்பர். ஓகே சார், இப்போ இந்த 3 பீஸ் கரண்ட், சிங்கிள் பீஸ்ன்னு சொல்கிறாங்களா, வீடு கமர்ஷியல்னு சொல்லிட்டு, இதுக்கு வேற இன்ஸ்டாலேஷன் தனியாக மாறுமா இல்லை எல்லாத்துக்குமே காமனாக ஒன்று தான்? இல்லை, 5 கிலோவாட் வரை பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸில் பண்ணுவோம். 6 கிலோவாட் 7 கிலோவாட்னா 3 ஃபேஸில் பண்ணுவோம். 3 ஃபேஸில் பண்ணுவீங்க. ஓகே சார், இப்போ நான் ஈபிங்கும் போது என்ன வேணாலும் எலக்ட்ரிக் பொருளை நான் எடுத்துகிட்டு வருவேன், யூஸ் பண்ணுவேன், எலக்ட்ரானிக் எல்லாமே யூஸ் ஆகும். இப்போ இந்த மாதிரி சோலார் யூஸ் பண்ணும்போது இது நீங்க யூஸ் பண்ணக்கூடாது, ஏசி யூஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இது ஒரு நல்ல கேள்வி. சோலார் தொழில்நுட்பத்தினால நீங்க மின்சாரத்தை மட்டும்தான் உற்பத்தி பண்ணி கிரிட்டுக்கு கொடுக்க போறீங்களே தவிர, இது யூனிட் டு யூனிட் தான் அட்ஜஸ்ட் ஆக போதே தவிர நோ டிபெண்ட் ஆன் வாட்ஸ் லோடு. ஓகே ஓகே. எங்களுடைய பயிற்சி இப்ப சென்னையில வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக மாதம் 2 முறை நடக்குது. இந்த ஏப்ரல் மாசம் 26ஆம் தேதி சென்னை தலைமை அலுவலகத்தில் இந்த சோலார் ட்ரைனிங் நடக்கும். இதுல வந்து ஒரு நாள் கிளாஸ். இதுக்கு வந்து ஃபீஸ் வந்து 2,000 ரூபா வாங்குறோம். இதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறோம், ட்ரைனிங், புக்கு, லஞ்ச், இந்த 4மே ப்ரொவிஷன் பண்ணி. ஓ சூப்பர் சார். ஒன் டேல எல்லாமே கத்துக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா ஒரு அறிமுக பயிற்சி வகுப்பு. சரி, அதுக்கப்புறம் தொடர்ந்து ட்ரைனிங் வர்ற மாதிரி தொடர்ந்து அவர்கள் விருப்பப்பட்டால் எங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கு வந்து கலந்து கொள்ளலாம். அது முழுக்க இலவசம் தான். ஓகே ஓகே சார், நீங்க இப்ப ட்ரைனிங் கொடுக்குறீங்க ரைட்டு, இது இல்லாம நீங்க இன்ஸ்டாலேஷனும் பண்ணி கொடுக்குறீங்க? நான் வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில நான் கம்பெனி வச்சிருக்கேன். என்னுடைய நிறுவனத்தில் இல்லைன்னா எங்களுடைய கோஆர்டினேட்டர் அவருடைய நிறுவனத்துல இல்ல பயிற்சி ஆசிரியர் அவரும் சொந்தமா சோலார் கம்பெனி வச்சிருக்காரு. 3 பேருமே கம்பெனி வச்சிருக்கிறதுனால நாங்க சோலார் ட்ரைனிங் முடிச்சவங்களுக்கு அவர்களுக்கு விருப்பம் இருந்தால், அவர்களுக்கு தேவை இருந்தால் எங்களுடைய நிறுவனத்தில் அவங்க நேரடியாக ப்ராஜெக்டை வந்து பார்க்கலாம். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். உண்மையாலுமே ரொம்ப நான் ஒரு விழிப்புணர்வு கொடுத்துருக்கீங்க என்னோட சப்ஸ்கிரைபருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கக்கூடிய என்னோட மக்கள் கால் பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம். ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம
சோலார் சம்மந்தப்பட்ட நிறைய மனசில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு அவங்க கண்டிப்பாக நல்ல ஒரு ஆன்சராக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கும் நிறைய டவுட்ஸ் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்கள் வீட்டுக்கோ அல்லது உங்களுடைய ஆஃபீஸ் ஃபேக்ட்ரிக்கோ சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணணும்னு வச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் ஸ்க்ரீனில் வரக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பாக கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலும் உங்களை சந்திக்கிறேன். Till then, bye from Aslam. நன்றி.